ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 1 kg பாஸ்மதி ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எப்படி வந்து குர்பானி கறிலாம் மிச்சம் இருக்கும். கடைசியாக செய்ய போகிற ரெசிபி வந்து அது பிரியாணியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 150 ml எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் வந்து 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 6 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினோனையும் 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3/4 வெங்காயம் வதங்கினோனையும் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரம் வதங்கிடும். ஆல்ரெடி வந்து சீரக சம்பா பிரியாணியும் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு கைப்பிடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி இஞ்சி, ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து அரைச்சா ஒரு கையளவுக்கு வரும். இந்த தக்காளி வந்து ஒரு பாதி அளவு குக் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து இதில் காரத்துக்கு வந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி வந்து நல்லா கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும், அதோட பச்சை வாசனை போகணும், தக்காளியோட தோல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வந்து வதக்கி கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நான் புதினா மல்லி வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் வந்து தயிர் வந்து ஒரு 2 கப்பு, ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் இருக்கும் இல்லையா, அளவுக்கு நான் சொல்கிறேன், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டு தயிர் தான், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 2 கப் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து காரத்துக்கு வந்து நான் 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் அப்போதே சொன்ன மாதிரி தான், கலர் தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாயை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே வந்து நல்லா காரமாக இருந்துச்சு அன்றைக்கி பிரியாணி. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது இல்லாதவங்க பிரியாணி மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பக்கத்துலேயே வந்து கத்திரிக்காய்க்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், மிளகு சேர்த்து பொரிய விட்டுருந்தேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினோனையும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து நான் மட்டனை வந்து தனியாக வந்து ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து நான் 1 kg ரைஸுக்கு வந்து ஒரு 1.5 கிலோ மட்டன் எடுத்திருந்தேன். நல்லா இருந்துச்சு. இதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் கறியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இங்கே கத்திரிக்காய் கிரேவிக்கும் வந்து கத்திரிக்காய் போட்டேன். இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அது இல்லாதவங்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அரிசிக்கு 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்ப்பாங்க எல்லோரும். நான் வந்து ஒரு 1.25 சேர்த்துருக்கேன், ஏன்னா ரொம்ப விதையாக இருக்குண்டு. தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து அந்த அரிசியில் தண்ணி லைட்டாக இருந்ததை வடிக்காமல் சேர்த்துட்டேன். அதனால் எனக்கு லைட்டாக குழஞ்ச மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் சாப்பாடு நல்லா மெதுவாக நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சரை வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன், நல்லா தான் வந்துருந்துச்சு. இப்போ மட்டன்லேயே எண்ணெய் விடும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் பார்த்தே சேர்த்துக்கோங்க. நான் நெய்யெல்லாம் எப்போயுமே பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு வந்து சேர்க்க மாட்டேன். நல்லா தான் இருக்கும் நெய் சேர்க்காமலே. சீரக சம்பாவுக்கு தான் சேர்ப்பேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு, அதோட புளி தண்ணி சேர்த்துட்டேன். இங்கே பிரியாணியை அப்பப்போ ஒரு தடவை வந்து கிண்டி விட்ருங்க, ஏன்னா மசாலா ஒரு பக்கமாக போய் நின்றுக்கிறோம். இப்போ வந்து தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி வந்தவுடனேயும் தம் போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் தம்மில் போடுங்க. தோசைக்கல் வச்சு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் கிரேவிக்கு வந்து நடக்கல்லையும் எள்ளும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்து இந்த கிரேவியில் சேர்த்தோம்னா அவ்வளோதான், கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இப்போ பாருங்கள், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷம் தம் போட்டிருந்தேன்.
நல்லா வந்துருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பசங்களுக்கு இது தான் கொடுத்து விட்ருந்தேன். எல்லாத்தையும் கொடுத்து விட்டுட்டு மிச்சத்தை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஹாட் பேக்ஸில் வந்து எப்போயுமே நான் ஃபஸ்ட்டு மாற்றி வச்சுருவேன். சூடாக இருந்தால் தான் வந்து சாப்பாடு நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சமாக வந்து தயிர் சட்னியும் கத்திரிக்காயும் தான் செஞ்சுருந்தேன். அதையும் எடுத்து வச்சாச்சு. அப்படியே கையோடு வந்து கிச்சனே வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இத்தனை நாள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் இயர் ஒரு பிரியாணி வீடியோ போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க.